எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட மறுபடியும் வந்துட்டு இவங்களை பத்தி தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த சிஎம் சீட் இல்லைங்க. சிஎம் சீட்டுக்கு போனாதான் நம்ம சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நம்ம எல்லாத்தையும் நடத்த முடியும் அப்படிங்களா. அதை நோக்கி பயணம் பண்ணணும்னா மக்கள் கிட்ட ஆளுங்கட்சியை பத்தி பேசணும், ஆளுங்கட்சியோட அராஜகத்தை பத்தி பேசணும், ஆளுங்கட்சியோட ஊழலாட்சியை பத்தி பேசணும், மக்களை வந்துட்டு தன் வசப்படுத்தணும். மக்களுக்கு இதை புரிய வச்சு இங்க மறுபடியும் இந்த ஆளுங்கட்சியை வர வைக்க வேண்டாதீங்க, நம்மள ஆதரிங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்துட்டு சரிப்படுத்தணும். இன்னைக்கு மக்கள் வந்துட்டு ஒரு 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 குழப்பத்துல வந்துட்டு ரெட்டலை சூரியன் இருக்காங்க இல்லையா, அவங்கள நல்வழிப்படுத்தி நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, நம்ம எல்லாத்தையும் செய்வோம். அதுதான் இன்னைக்கு அரசியல் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இதைதான் பேசணும். இவங்களோட நோக்கம் முதலமைச்சர் சீட்டாக இருந்தால், அதாவது இவங்களோட நோக்கம் முதலமைச்சர் சீட்டாக இருந்தால், அந்த முதலமைச்சர் சீட்டை பிடிச்சு அந்த அதிகாரத்தை பிடிச்சு தான் சொல்லப்பட்ட தான் இதனால் வரைக்கும் வரையறுக்கப்பட்ட அந்த தமிழ்நாடு, வளர்ச்சியான தமிழ்நாடு, பசுமையான தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்றால் அந்த முதலமைச்சர் சீட்டை தான் நோக்கி போகணும் இல்லைங்களா. அது போனாதான் இது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒண்ணு. அதுக்கு நீ என்ன பண்ணணும், அதுக்கு நீ எங்க போக்கஸ் பண்ணணும், மக்கள் கிட்ட போக்கஸ் பண்ணணும். மக்கள் கிட்ட ஆளுங்கட்சியையும் ஆண்ட கட்சியையும் எதிர்த்து பேசி மக்களை தன்வசப்படுத்தி மக்கள் வந்து நம்ம ஓட்டு போட வச்சு நம்ம முதலமைச்சராகி பண்ணணும். இதுதானே பண்ணணும். இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்களோட அரசியலே பாருங்களேன், சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு, சம்பந்தம் இல்லாத ஒரு மேடை. இன்னைக்கு நட்சத்திர பேச்சாளர் உங்களுடைய துரமுருகன் அவர் வந்துட்டு விஜய் என்ன பேசினாரு, நேற்று வேலூர் கூட்டத்தில் என்ன பேசினாரு, இந்த நாள் வேலூர் கூட்டத்தில் என்ன பேசினாரு, அதுக்கு முதல் நாள் அங்க என்ன பேசினாரு, அதுக்கு முதல் நாள் இங்க என்ன பேசினாரு, எல்லாத்தையும் ஏறா இன்னைக்கு அவர் தான் நம்ம இன்னைக்கு அதுதான், நாளைக்கு அதை வச்சுக்கலாம், இன்னைக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் என்ன பேசினாரு, விஜய் என்ன பேசினா அதுக்கு ஆள் போட்டு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு பதில் கொடுக்கறதே தான் வந்துட்டு நம்ம துரமுருகன் வந்துட்டு ஒரு வேலையா வச்சிருக்காப்ல. இந்த நாம் தமிழ் தம்பிகளுக்கு கூட தெரிய மாட்டேது. ஆனா நம்ம போக்கஸ் ஏன்னா விஜய் கிட்டே இருக்கு. நம்ம எதுக்கு விஜய் போக்கஸ் பண்ணணும், நம்ம சிஎம் சீட்டை நோக்கி போவோம். நம்மளோட வேலை அதுதானே, நம்ம அதை நோக்கி போவோம். அப்போ வந்து விஜயகாந்த் வந்தாரு, விஜயகாந்தே நம்ம நோக்கி பேசணும். இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இப்பதான் அதை பத்தி யோசிக்கிறோம். எதுக்கு நம்ம விஜயகாந்த் போக்கஸ் பண்ணுவோம், எதுக்கு நம்ம விஜயகாந்த் நம்ம பேசணும், இப்ப எதுக்கு விஜய் பேசிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம போக்கஸ் இங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த தெளிவு பசங்களுக்கும் இல்ல. இத எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியல, என்ன சொன்னாலும் இவங்களுக்கு அது புரியுமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, பாவம் பசங்க. அதாவது இன்னொன்னு வந்து தளபதி விஜய் அவர்களுடைய போக்கஸ் வந்துட்டு சிஎம் சீட் இல்லையா. சிஎம் சீட்டை வந்துட்டு நம்ம பிடிச்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு மக்களாட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிஎம் சீட்டு தான் இந்த அதிகாரம் அந்த அதிகாரம் கிடைக்கும் பட்சத்துல தான் அந்த நம்ம தமிழ்நாட்டை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் இல்லைங்களா. அதனால அவர் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சைட்ல இருக்கிற யாரையுமே பத்தி பேசுறது இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி மேல இருக்கிற கட்சி இதை பத்தி மட்டும்தான் அவர் பேசுறாரு. ஏன்னா மக்கள் வந்து குழம்பு போயிருக்கிற நேரத்துல அவங்களுக்கு வந்துட்டு தெளிவுபடுத்தக்கூடிய பேச்சு என்னவோ அதுதான் இந்த தேர்தல் களத்துடைய பேச்சு. அதைத்தான் பேசணும், அதை பேசிதான் வரணும். இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவனை திட்டுறதும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை திட்டுறதும் இல்ல, நம்ம போக்கஸ் இல்ல, அவ்வளவு அது பேசுறது கிடையாது. ஆனா நம்ம நாம் தமிழர் மட்டுமே விஜய் மட்டுமே போக்கஸ் பண்றது, நம்ம துரைமுருகன் மாதிரி ஆட்கள் விஜய் மட்டுமே ஏன் போக்கஸ் பண்றாங்க. விஜய் என்ன பண்றாரு, வேலூர்ல ஒரு கூட்டம் போட்டாரு, அதுல வந்துட்டு ஒரு எமோஷனல் ஆனாரு. அது வந்துட்டு இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட். இன்னைக்கு அதை தான் பேச போறோம், நம்ம விஜய் பத்தா பேச போறோம். நாளைக்கு விஜய் ஏதாவது பண்ணுவாரு, அதை நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நேற்று பேசுனதை இன்னைக்கு நம்ம பேசுவோம். அவர் நடிச்சாரா இல்ல எமோஷனல் ஆனாரா, இதுதான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட், இதான் நம்ம பேச போறோம். அதாவது இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக 100 200 2000 3000 4000 5000 திருப்பி இந்த 5வது வருஷத்துல இந்த தேர்தல் டைம்ல ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆளுங்கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் விளம்பரம். அதாவது 5000 பணத்தை கொடுத்துட்டு விண்ணை தொட்ட சந்தோஷம் சென்னை சிட்டி ஃபுல்லா பேனர் வச்சிருக்காங்க. 5000 ரூபாய்க்கு தமிழக மக்கள் விண்ணை தொட்ட சந்தோஷத்துல இருக்காங்களாம் அப்படின்னு பேனர் வச்சிருக்காங்க. எங்க போனாலும் அந்த மாதிரி பேனர் தான் மாட்டுது. இதெல்லாம் பத்தி பேசுங்கடா, இதை பத்தி பேசுங்கடா. ஆளுங்கட்சி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. மக்களை வந்துட்டு இப்ப 79 தூக்கி போட்டா தேர்தல் டைம்ல வந்து வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கஸ்ல தான் வந்துட்டு டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுங்கடா, மக்களை ஏமாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுங்கடான்னா விஜய் எங்க போய்கிட்டு இருக்காரு, விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, தாவேகா என்ன பண்ணுது, இதுதான் வந்து எங்களோட போக்கஸா இருக்கு. இதுல கேள்வி எழுதானும் தெரியல. இந்த நாம் தமிழர்கள் கூட்டத்துக்கும் நாம் தமிழர்கள் தம்பிகளுக்கும் இதுக்கு ஒரு கேள்வி எழுதானும் தெரியல. ஏன் நம்ம போக்கஸ் இப்படி இருக்கு, நம்ம விஜய ஆண்டுகிட்டு இருக்காரு, விஜய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, விஜய் கிட்ட இருக்கிற மக்களையே நம்ம வந்து சரிப்படுத்தி நம்ம வாக்கு செலுத்தி நம்ம முதலமைச்சர் போறோம். இத்தனை நாள் வாக்கு செலுத்தி முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த மக்களை தான் நம்ம செலவு பண்ணணும், அந்த மக்களை தான் நம்ம சரி பண்ணணும், அவங்களுக்கு தானே நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இது மறுபடியும் திரும்ப நம்ம சுத்தி இவங்கள்ட்ட வர வேண்டிய, ஏன்னா இவனுங்க சுத்தி நம்மளே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவனுக்கு நம்மளும் சுத்தி வர வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். கொஞ்சம் யோசிங்க, நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு
உங்களோட தலைவர்களை நீங்க தெளிவுபடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட தலைவர்களை நீங்க தெளிவுபடுத்துங்கடா எப்பா. அதை தெளிவுபடுத்தி நீங்க சரியான ரூட்ல போங்கடா எப்பா. நீங்க போக வேண்டிய ரூட் அங்க இருக்கா, நீங்க என்ன ரைட் எடுத்து ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் சீட் அங்க இருக்கா, மக்கள் அங்க இருக்காங்கடா. இந்த பக்கம் விஜய் தண்டா இருக்காரு, விஜயவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு கோபமாவும் பேச வரல, சிரிப்பு தண்டா வருது.